அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பங்குச்சந்தையில் இருக்கோம். சில முக்கியமான விஷயங்களுடைய புரிதல் நமக்கு அவசியம். நீங்கள் நம்ம சேனலில் கச்சா எண்ணெயோடைய விலைக்கும் நம்ம பங்குச்சந்தைக்கும் நம்ம இந்தியாவுடைய எக்கானமிக்கும் எப்படி தொடர்பு அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்மரியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை தயவு செஞ்சு பாருங்கள். அதில் நம்ம எப்படி கோல்டையும் கச்சா எண்ணெயும் இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு அது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்பேன். சரி, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. இப்போது இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த புரிதல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவுடைய ஜிடிபி, சரிங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபினா என்ன? டோட்டல் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி இப்போ ரீசெண்டாக 146ங்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறேன். உங்களுக்கு குயிக்காக இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். மொதல் விஷயம், நம்ம ஆர்பிஐ ஜிடிபி 7.2% அளவுக்கு இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபோர்காஸ்ட்டை குறைச்சி இப்போது 6.6% அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டவுன்காஸ்ட் பண்ணிட்டாங்க. 7.2ன்னு சொல்லிட்டு 6.6 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதனால் நமக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாது. என்ன ஆகும்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது நாட்டினுடைய எக்கானமியை பிரதிபலிக்கிற ஒரு இண்டெக்ஸு, சரிங்களா? அதாவது ஒரு மார்க்கெட்டு. இப்போது 7.2% அப்படின்னு சொன்ன அசம்ஷனில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு 6.6% தான் growth வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராடாக மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய ரிட்டனை கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 15% கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் அந்த அளவுக்கு கொடுக்காது, 10% இல்லை 9% தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜிடிபியோடைய ஃபோர்காஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா ஆக்சுவலாக என்னதான் 6.6%ன்னு சொன்னாலும் ரியலாக எவ்வளோல முடியுது அப்படிங்கிறது நமக்கு மார்ச்சுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், சரிங்களா? இப்படி தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி மீட்டிங். நான் ரெக்கார்ட் பண்ணுறது நைட்டுங்க, சரிங்களா? அதனால் இன்றைக்கி என்ன கிழமை? 6 டிசம்பர் 2024. இன்றைக்கி தான் ஆர்பிஐயோடைய பாலிசி மீட்டிங் நடந்துச்சு. இந்த டைமில் ஆர்பிஐ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதல் அவசியம். ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெப்போ ரேட்டை அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதாவது என்னென்னா, மார்க்கெட், அதாவது ஒரு பகுதியான மார்க்கெட் அந்த ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான மார்க்கெட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ரெப்போ ரேட் என்ன, எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடா வளவலன்னு பேசுகிற அப்படின்னு சொல்ல விரும்பலைங்க. ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறத ஒருவேளை குறைச்சிருந்தாங்கன்னா நம்ம எடுக்கிற லோன்ஸ் எல்லாத்துக்கும் வட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, வட்டி கம்மியாகுதுன்னா எந்தெந்த செக்டர்லாம் பூம் ஆகும்? அதாவது பூம் ஆகும்னா எந்தெந்த செக்டருக்கெல்லாம் நல்லது? பூமுங்கிற வார்த்தை பெரிய வார்த்தைங்க. எந்தெந்த செக்டருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு யோசிச்சோன்னா ஆட்டோமொபைல் செக்டருக்கு நல்லது. ஏன்னா லோனோடைய பர்சன்டேஜ் வட்டி விகிதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வட்டி நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு தான் பே பண்ணுவீங்க. அதனால் கார் சேல்ஸு, பைக் சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் தான் ரியல் எஸ்டேட் சேல்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் வட்டி விகிதங்களை குறைச்சாங்க அப்படின்னா அது இன்டைரக்டாக பேங்க் சிஸ்டத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கணுங்க. இது இல்லாமல் வேறு மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு ரெப்போ ரேட்னா இப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் ஆர்பிஐ ஏன் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு முக்கியமான விஷயம் இன்ஃப்ளேஷன், விலைவாசி நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த இன்ஃப்ளேஷனில் சிபிஐ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் கோர் இன்ஃப்ளேஷனு, அதாவது முதன்மையான பணவீக்கம். அதுக்கப்புறம் டபிள்யூபிஏன்னு சொல்லுவாங்க. அது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஹோல்சேல்னால் ஹோல்சேல் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு ரீட்டெயில் தானே, நம்ம போய் கொஞ்சம் தானே காய்கறியெல்லாம் வாங்குவோம், சரிங்களா? அந்த மாதிரி
இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து 6%க்கு மேலே போயிடுச்சு. ரகுராம் ராஜன் பீரியட்லலாம் வெறும் 2%க்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுடைய எய்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க மாற்றி 4 to 6% இல்லை 2 to 6% சம்திங் 6%க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. சரிங்களா? இப்போது அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து அக்டோபர் மாதத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணலை. ஆனால் இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறத வந்து ஒரு 0.5% குறைச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு ஒரு ரூ. 100 உங்கள்கிட்ட இருந்து டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ரூ. 100யுமே லோனாக கொடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லோன் மூலமாக தான் பேங்க்கோடைய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் அதில் 4.5% வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து அவங்க வந்து பார்க் பண்ணணும். இந்த பேங்க்கே ஆர்பிஐங்கிற பேங்க்கு கிட்ட இந்த காசை கொண்டு போய் எவ்வளோ ரூ. 100 வாங்கினா அதில் ரூ. 4.50 வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம பார்க் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஏன்னா நாளை பின்ன வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, லிக்விடிட்டி தேவை அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த ரிசர்வை வந்து இது வந்து பேங்கிங் சிஸ்டம் சரி விட்டுருங்க வைக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது அந்த ப்ரைஸை வந்து 50% அதாவது 0.5% வந்து குறைச்சதுனால அதாவது 50 பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஎஸ் அது பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 50 பேசிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது 0.5% அது குறைச்சதுனால உங்களுக்கு இப்போ பேங்க்கெல்லாம் ரூ. 100 கலெக்ட் பண்ணால் வெறும் ரூ. 4 தான் வைக்கணும். சரிங்களா? அப்போ ரூ. 100க்கு 50 காசு சேவ் ஆகுது. சரிங்களா? இதனால பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள லிக்விடிட்டி வந்து 1,00,000 கோடி கிட்ட இன்ஜெக்ட் ஆகும். அதனால் பேங்க்குக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்தாங்கன்னா நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்கீம்ஸுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட்டோடைய பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். இதை தான் நான் திருப்பி ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், பாண்ட் ப்ரைஸு, இதுதான் பீக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த சமயத்தில் வந்து போய் எஃப்டி போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கேன். அதை பாருங்கள். சரிங்களா? இதை தான் நான் மீன் பண்ணிகிட்ருக்கேன். பிஜி இன்விட்டு கூட வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த ப்ரைஸ் சரிங்களா? டிவிடெண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதாவது நம்ம மல்டிபிள் ஆங்கிளில் யோசிக்கணுங்க. ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேங்க. அதாவது லோ லெவலில் சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா மான்சூன் பீரியடு. சரிங்களா? மான்சூன் என்னது, மழைக்காலம், குளிர்காலம் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போது இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நிறையா வேஸ்டேஜ் இருக்குது. சரிங்களா? அது வேஸ்டேஜ் எப்போ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயில் காலத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று அழுகி போயிடும், இல்லை வெயிலில் வந்து காஞ்சி போயிடும். சரிங்களா? அப்போ வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் வின்டர் பீரியட் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். குளிர்காலம் தானே, அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் பொழுது அப்போ ஃபுட்டோடைய இன்ஃப்ளேஷன் வந்து அப்போ குறைய வாய்ப்பு இருக்குது வின்டர் சீசனில். அப்போ குறைஞ்சா ஆர்பிஐயோடைய வட்டி விகிதங்கள் அந்த சிபிஐ அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்து இருக்குது. அந்த சிபிஐயில் நம்ம ஃபுட்டோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இது குறைஞ்சிச்சுன்னா சிபிஐ குறையும், சிபிஐ குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம யோசிக்க கற்றுக்கணும். இதுதான் அட்வான்ஸ்டு லெவல் அப்படிங்கிற சிந்தனையை வந்து உங்கள்கிட்ட தெளிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.